பாட்டி உங்கள் பேர்? என் பேர் தேவி. தேவி, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் 40 வருஷம் ஆகுது. 90ல் வந்தோம் இந்த இடத்துல. 90ல் வந்தோம். எத்தனையோ வாட்டி எரிஞ்சிடுச்சு, வீடே எரிஞ்சிடுச்சு. 4-5 வாட்டி எரிஞ்சு போச்சு. இந்த எரிஞ்சதுலேயே கிடக்குறோம். எங்களுக்கு யாரும் வந்து உதவி பண்ணல. என்னன்னா தாசில்தார் ஆஃபீஸில் வந்து அரிசி ஒரு புடவை வேஷ்டி கொடுப்பாங்க. உங்கள் பேர்? வீரராகவன். வீரராகவனா? எத்தனை வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கீங்க? 1990லேருந்து இருக்கோம். 90லேருந்து இருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இருக்குது. 9 முறை வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. 9 முறை. ஓகே. 300 ரூபா. அப்போ வந்து வளர்மதி வந்து குடிசை மாற்ற வாரி தலைவராக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து உங்களை நாங்கள் இங்கே கட்டியிருக்க சொன்னோம், நீங்கள் பிரிச்சுன்னு போக வேண்டியதான்னு அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல போயிட்டாங்க. அவங்க வீட்டாண்டு போகிறதுக்கு எங்கள்கிட்ட எல்லாம் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. வளர்மதியில் இங்கே தான் முருகன் ஸ்டோரில் வீடு. தாத்தா உங்கள் பேர்? நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்கு. என் பேர் கணேசன். கணேசன். ஓகே. இங்கே அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஏரியாவுக்கு? அதாவது கிட்டத்தட்ட 2000 வீடு இருக்குங்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைக்குதா? அப்படி ஒன்றும் இதாக இல்லை. பாத்ரூம் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அடிப்படை. பாத்ரூம் கூட பார்த்தீங்கன்னா அந்த முனையில் இருக்க அந்த 7 பாத்ரூம் தான். அவ்வளோதான். இங்கே இருக்க எல்லா வீடும் அங்கே தான் கல்வி. சில வீட்டில் பாத்ரூம் இருக்குது, மிச்சம் எல்லாம் அந்த வீட்லாம் இல்லை. எல்லா வீட்லேயும் இல்லை. அதுதான் எல்லா பொதுவாக பாத்ரூம். ஓ, இங்கே இருக்க 2000 வீட்டுக்கு அந்த அதுதான் பாத்ரூம். 7 பாத்ரூம் தான். ரெகுலராக நீங்கள் அங்கே தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அங்கே தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க யாராவது வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏதாவது செஞ்சு கொடுக்க முயற்சி? அது அரசியலை பற்றி நம்மகிட்ட கேட்காதீங்க சாமி. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் சும்மா ஒரு கூலிக்காரன். ஓகே. இப்போது 2000 வீட்டுக்கு 7 பாத்ரூம்ங்கிறது பத்துமா? அது பொதுவாக எல்லாத்துக்கும் உண்டானதான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, கரெக்டு. எப்படி உங்களுக்கு அது உங்களை வீட்டுக்கு அந்த 7 பாத்ரூம்ங்கிறது வரிசையில் நிற்கிற மாதிரி இருக்குமே, கஷ்டமாக இருக்குமே? அப்படிலாம் இல்லை. அவங்கவுங்க வெளில போவாங்க, வருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்று. 500 ரூபா பணம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதோட எதுவும் கிடையாது. யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. யார் ரோட்டில் வந்து பிரியாணி கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, துண்ணுவோம், வாங்கி துண்ணுவோம். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் தான். இருந்தாலும் எங்களுக்கு யாரும் உதவி பண்ணல. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம். எத்தனை வருஷமா இந்த ஏரியாவில்? நாங்கள் 40 வருஷமாக இருக்கிறோம். ஏரியா பேர் என்ன? அம்பேத்கர் காலனி. அம்பேத்கர் காலனி சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. ஆமாம், பக்கத்துலேயே உதயம் தேட்டர் இருக்கு, எவ்வளோ தேட்டர் இருக்கு, எல்லாமே இருக்குது. எல்லா வசதியும் வீடு இருக்கு. மொத்தம் இருக்குது. இந்த இடத்துல எத்தனை வீடு நம்மளுக்கு தெரியாதுப்பா. ஆனால் நிறைய வீடு தான் இருக்குன்றாங்க. ஆனால் இருக்குதான். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், தண்ணி வசதி அதெல்லாம் யாரும் எங்களுக்கு கூட நாங்கள் தனியாக சும்மா கவர்மெண்ட் கரண்ட் தான் இழுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல. ஒரு பல்பு 1 சர்வீஸ் கொடுனாலும் கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன இந்த குடிசையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறது? இருட்டில் இருப்போம். அப்போ தான் அந்த நாள்லேருந்து நாங்கள் கொசுலையும் பாம்புலையும் தேளிலையும் கடந்தோம். தவளை குழந்தைங்கள வச்சுக்கின்னு. இப்போ அவனுங்கெல்லாம் பெரிய ஆளாகி பேர பிள்ளைலாம் கொள்ளு பேரையே எடுத்துட்டேன் நான். கொள்ளு பேருன்னு அதுபடி தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு புடவை, ஒரு வேஷ்டி, ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்தாங்க. 400 ரூபா பணம் கொடுத்தாங்க. அது மாதிரிபாடு இந்த பில்டிங் வேலை செய்யும் போது கொட்டாய பூரா 3 லாரி வச்சு வெட்டி மொத்தத்தையும் வாரி மாதிரி நெசப்பாத்தில் கொட்டிட்டாங்க. அதை கொட்டிட்டாங்க. அதை நாங்கள் சாலை மறியல் பண்ணி பாலசுந்தரமும் எங்கள் கட்டட தொழிலாளர் சங்கத்தின் கீதா மேடம் அவர்களெலாம் வந்து மறியல் பண்ணி திருப்பி அவங்க எடுத்து வந்து அவங்களே கொண்டு வந்து கொட்டினானுங்க லாரி வச்சு. அது மட்டும் கட்டின்னு இருந்தோம். 2004 சுத்தமாக எரிஞ்சு போச்சு. இந்த 2004 எரிஞ்சப்போ நான் டெல்லி கூட போய் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். டெல்லியில் போய் மனு கொடுத்துருக்கோம். டிஆர் பால் வந்து இங்கே நம்ம தென் சென்னை எம்பி டிஆர் பால் அன்னைக்கு, மன்மோகன் சிங்கு பிரதமர், சோனியா காந்தி அம்மா தலைவர். நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே போய் டெல்லியில் போய் 15 நாள் இருந்து மனு கொடுத்துட்டு வந்தோம். அசம்பிளிலே போய் கொடுத்தோம். நாங்களாம் போயிருந்தோம் கூட. சங்கத்தாளுங்க எல்லாம் ஒரு 250 பேர் போயிருந்தோம். கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்லை, இதுவெல்லாம் இல்லை. இங்கே தண்ணி பிரச்சனையெல்லாம் எப்படி? தண்ணி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வசதியில் நல்லா கிடைக்கும். தண்ணி வசதியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணிக்கே பஞ்சம் கிடையாது. நான் அது ஆட்டோமேட்டிக்காக டேங்கு வரிசையாக இருக்குது. எங்கே வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒரு குடத்துக்கு 1 ரூபா 2 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்களே, அதனால் அது வந்து அது அவங்கவுங்க மனசை பொறுத்து. நம்ம கஷ்டம்னா நமக்கு கொடுத்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றும். நீங்கள் ஏன் அரசியல் பேச மாட்டீங்க? நமக்கு சாமியார். சரி, நமக்கு வந்து அரசியலும் தேவையில்லை, பொதுமக்கள் வாழ்க்கையும் தேவையில்லை. சும்மா சாதாரண மனிதனாக வாழ்ந்தால் போதும். ஓட்டு போடுறீங்கல்ல? போடுவேன் நான். அதுதான் அரசியல் இல்லை, போடுவேன். ஆனால் இந்த அதில் வந்து எதுக்கும் யூஸ் பண்ணாத லெவலுக்கு நான் போய் போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். யாரு கூட சிரமம் கடமை, அவ்வளோதான். அவ்வளோதான் கடமை. யாருக்கு போடணும், எதுக்கு போடணும், அது எனக்கு என் மனசுக்குள்ளே தான் தெரியணும். வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். சரி, மாற்றம் வரும்னு நினச்சிங்களா இந்த வாட்டியாவது? இல்லை சார், எப்பயும் போல தான் இருக்கேன்.
எனக்கு வயசாகி போச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்கும்ல, ஆமாம் இருக்காங்க. இருக்கா, அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்ல. அது சிவனுடைய அருள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை, இப்போ தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அந்த சைடு வந்து பார்க்குறது, அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, செய்கிறேன்னு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. ஓட்டு கேட்க மட்டும் வராங்க. ஆமாம், இந்த கக்குசே கிளீன் பண்ண சொல்கிறேன், யாரும் வர மாட்டாங்க. பொம்பளை கக்குசே தண்ணியே வரல. தண்ணி வரல. ஆமாம், ஆம்பளை ஜென்ஸுக்கு. பாத்ரூம் அது ஒன்று தானே? ஆமாம், இங்கே இருக்க எல்லா வீட்டுக்கும் எல்லா வீட்டுக்கும் அந்த ஒரு பாத்ரூம் தான். 7 டாய்லெட் கட்டி விட்டுருக்காங்க. அதாவது 2000 வீட்டுக்கு இந்த தான். ஆமாம், எல்லாம் போவாங்க, இதில் தான் போவாங்க. அவங்கவுங்க வீட்டுங்களே வச்சுன்னு இருப்பாங்க. வசதி இல்லாதவங்க நாங்கள் இதில் தான் போவோம். இது வரைக்கும் எதுவும் நல்ல ஆஹா, எதுவுமே செய்யலாம், எல்லாம் நாங்கள் தான் செஞ்சுக்கிறது. உங்களுக்கான ரேஷன் கார்டு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆதார கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் ரேஷன் கார்டு கிடையாதுங்க. இந்த ஊரில் எல்லாருக்கும் இருக்குது. நான் தான் வாங்க அதை விட்டேன், என் தங்கச்சி கார்டில் கொடுக்குவோம். ஓட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு தேவையானது எதுவும் செய்யல? இல்லை, எங்களுக்கு எதுவும் செய்யலை. இப்போ திமுக இந்த ஏரியா கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி அவங்களாம் சரி வருவாங்க, எப்படா வருவாங்க, போயிடுவாங்க, பார்த்துட்டு போவாங்க, சொல்லுவாங்க, வருவாங்க, செய்கிற மாட்டாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். யாராக இருந்தாலும் நான் பொதுவாக சொல்கிறேன். தாசில்தார் என்ன பண்ணோம், 185 வீடு 155 வீடு வந்து தொடர்பாக கொடுத்துட்டு, கண்ணகி நகர் கொடுத்துட்டு, அம்பேத்கர் காலனியில் 1200 வீடு அன்றைக்கி நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். எங்கிட்ட இன்னும் லிஸ்ட்டு இருக்குது, கம்ப்யூட்டரில் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறது, மொத்தம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு ராமகிருஷ்ணன் அன்றைக்கி தாசில்தார் டெஸ்ட்டு போகிற தாலுக்கு வீடு மொத்தம் கொடுத்து முடிச்சுட்டு முள்ளு எழுதி இதெல்லாம் போட்டு திருப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மேடம் வக்கீல் பாலசுந்தரம் பாலசுந்தரம் அட்வொகேட் வயிறா எல்லாம் வந்து அந்த முள்ளுவெளி அகட்டி பிடிங்கி போட்டோம். போட்ட பிற்பாடு அதோட இது வரல. அது மாதிரி தான் நாங்கள் அவங்கவுங்க வீடு வச்சு கட்டிக்கணும். அதான் இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்டும். 5க்கும் மேற்பட்ட முறை இந்த வீடுகள்லாம் எரிஞ்சிருக்கு. 9 முறை எரிஞ்சிருக்கு. 9 முறை. சரி, அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா இந்த அரசு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. 2 முதியோர் கதை பற்றின்னு எரிஞ்சாங்க. 3 குழந்தைங்க எரிஞ்சு போச்சு. அந்த கடைசியில் ஒன்றும் பண்ணலை. 3 குழந்தைங்க எரிஞ்சிருச்சு வீட்டில். அதெல்லாம் இருந்தது. அது 1992 ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த 9 முறையும் இருந்தது. இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. எனக்கு வந்து யார் இருந்தாலும் பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும். சரி, இப்போ நன்மை நடக்குதா? என்னென்ன நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாம் செய்கிறாங்க. போல நடக்குது. அது நமக்கு அதை பற்றி தெரியாது. நமக்கு தான் படிப்பே இல்லைன்ட்டு. அது நமக்கு கண் பார்வையும் கம்மி. சரி, அதனால நமக்கு அப்போல விவரம் தெரியாது. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல எல்லாரும். எங்கே நான் பேப்பரும் பார்க்கல, டிவியும் பார்க்கறது இல்லையா. வீட்டோட உண்டு, இந்த அப்படி உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். வந்து கேட்டுங்க சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தகவல். ஒரு நாளைக்கு 6 கொலை நடக்குது தமிழ்நாட்டில். அது என்னமோ தெரியல, அந்த சிவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. உங்களுக்கு அதை பற்றி எதுவும் ஒன்றும் இல்லை. சிவனடியார்கள் சாமி நாங்கள் வந்து என்ன தெரியுமா, ஒதுங்கி போயிடுவோம். பொதுமக்களே வந்து ஒரு மாதிரி பேசணும், நாங்கள் ஒதுங்கி போய்கிட்டே இருப்போம். அதான் மட்டும் போட்டுருவீங்க. ஏதோ வர எலெக்ஷனுக்கு போட்டுப்போம், அவ்வளோதான். யாருக்கு போடுவீங்க? நான் அதான் சொல்ல மாட்டேன்றல, என் மனசுக்கு சரியான அவ்வளோதான். அதான் அரசியல், என் மனசுக்குள்ளே தெரிஞ்ச முடியா போட்டுக்கிறேன். சரி, யாராக இருந்தாலும் வருவாங்க, செய்கிறமான்னு வாங்க, போயிடுவாங்க. ஓகே, உள்ள வந்து பார்த்து இந்த பிரச்சனை இருக்கு யாரும் பண்ணுறதில்ல. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செய்வாங்க. மற்றது எதுவும் செய்ய மாட்டோம். தண்ணி வசதி இருக்குது இங்கே, டேங்கி 9 டேங்கி இருக்குது. ஆனால் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது எங்களுக்கு. தண்ணி எல்லாம் வெயில் ஆனாலும் மழை ஆனாலும் எங்களுக்கு தண்ணி வரும். தண்ணி சலுகை. இந்த ஏரியாவில் மெதிக்கின்னு போனோமே நாங்கள். மெட்ரோ ட்ரெயினில் தானே இருந்தோம், உள்ளோ அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எதுவும் உதவி செஞ்சாங்களா? எதுவும் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே கொடுக்கல. இந்த இப்போ ரேஷன் கார்டில் கொடுத்தவங்க பேர் 6000 ரூபாய் தான் கொடுத்துருப்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் செய்யலை. வந்து அந்த ஏரியாலாம் முழுகிடுது. ஆமாம், தண்ணி வந்தால் எல்லாம் பாதிப்பு ஏற்படும். தண்ணியே நின்றுடும், வீட்டுங்க இல்லை, இவ்வளோ தூரத்தில் நின்றுடும் தண்ணி. அப்போ எங்கே போவாங்க குழந்தைங்கள வச்சுன்னு? தண்ணி வத்தினா கொஞ்சம் ரோட்டாண்ட போய் உட்காருவாங்க. மற்றது என்ன இருக்குது இங்கே? ஒன்றுமே இல்லை. ஆமாம், மற்ற நாள் இல்லை. அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி 9 ட்ரிப்பு எரிஞ்சிருக்கு மொத்த வீடுங்க ஃபுல்லாக. ஸோ எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு இங்கே எந்த உதவியும் செஞ்சு கொடுக்குறது எதுவும் கிடையாது. எதுவுமே செய்யலை. நாங்களும் எவ்வளோ கண்டு நம்ம எல்லாருக்கும் மனு கொடுத்தோம், பிரதமருக்கு கொடுத்தோம். இந்த இப்போ சிஎம் எத்தனை சிஎம் முதல்ல கலைஞர் ஜெயலலிதா மாந்தாங்க, அங்கே கொடுத்தோம். எம்ஜிஆருக்கு மனு கொடுத்தோம். அவங்க பாடு கலைஞர் வந்தார், அவருக்கு மனு கொடுத்தோம். யார் கொடுத்தும் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதோடு நாங்கள் பாட்டு அவங்க வீடு சொந்த செலவில் வீடு கட்டிக்கின்னு நாங்கள் குடும்பம் பண்ணி இருக்கிறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு அந்த ரோடு வசதி கிடையாது. தண்ணி வச்சு டேங்கில் தான் வந்து பிடிச்சிக்குவோம். ரோடு வசதியும் போட்டு கொடுக்க இருக்கவங்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்டு பார்த்தீங்களா?
கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம், இன்னும் லெட்டரும் போட்டிருக்கோம், ஆனால் ஒன்றும் பதில் வரல. இன்னும் பதில் வரல. இப்போ நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், சங்கத்து மூலியமாக லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம், சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், இன்னும் பதில் வரல. அனுப்பிச்சி ஒரு வாரம் ஆகுது, இன்னும் பதில் வரல. வந்தால் எங்கள் சங்கத்துக்கு வரோம், அவங்க வந்து சொல்லுவாங்க.